நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். எல்லோரும் எழுந்து நின்று நம் ஆண்டவர், பிரசன்னத்தின் ஆண்டவர் இந்த சந்திப்பின் கூடாரத்திலே நம்மை சந்திக்க வந்திருக்கிறார். அவரை நாம் அனைவருமாக கரங்களை உயர்த்தி நம்ம சொல்ல வேண்டியது, இயேசுவே தாவீதின் மகனே என் மீது இரக்கமாயிரும். இயேசுவே தாவீதின் மகனே என் மீது இரக்கமாயிரும். இயேசுவே தாவீதின் மகனே என் மீது இரக்கமாயிரும். இயேசுவே என் ஆண்டவரே என் தேவனே, உம்மை நாங்கள் விசுவசிக்கிறோம், நம்புகிறோம். நீரே என் ஆண்டவர், நீரே எங்களை வழிநடத்துகிறவர், நீரே எங்களை மீட்டவர், உமது இரத்தத்தால் எங்களை கழுவியவர். நாங்கள் உமது பிள்ளைகள். ஆண்டவரே எங்கள் மீது இரக்கமாயிரும். உமது பிள்ளைகளாக எங்கள் மீது இரக்கமாயிரும். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, இயேசுவே வாழி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்பார்ந்த சகோதரனை சகோதரியே, மீண்டும் ஆக இந்த பிரசன்னத்தின் இந்த மலையிலே ஆண்டவர் நம்மை சந்திக்க வருகிறார். நம் அனைவரையுமாக இந்த கல்வாரி திருப்பீடத்திலே, கல்வாரி மலையிலே நம்மை மீட்டு ரட்சித்த அந்த ஆண்டவர், ரட்சணித்தின் தேவன், நம்மை தேடி வந்தவர் சிலுவையில் நம்மை சந்திக்கிறார், சிலுவையில் நம்மை பார்க்கிறார். சிலுவையிலே அந்த அகால வேளையிலே நமக்காய் மரித்து நம்மை சந்திக்கிறார். அவர் பட்ட வேதனைகள், துன்பங்கள், துயரங்கள் அத்தனையும் விவரிக்க இயலாதவை. எல்லாம் நமக்காக தாங்கியவர். தந்தையே, இந்த துன்பக்களம் என்னை விட்டு அகலட்டும் என்று வேண்டினாலுமே, மனித பலவீனத்தில் வேண்டினாலுமே நமக்காக அனைத்தையும் தாங்குவதை சித்தமாக ஏற்றுக்கொண்டவர். அந்த காயங்கள் அவருக்கு வலித்திருக்கும், ஆனாலும் அந்த வலிகள் நமக்காய் அவர் தாங்கிக் கொண்டார். இந்த வேதனைகளை நமக்காக தாங்கிக் கொண்டார். அந்த சிலுவையை நமக்காக சுமந்து கொண்டார். ஒரு தாய் தன் பிள்ளையை சுமப்பது போல, ஒரு தாய் தனது பிள்ளையின் அனைத்து நிலைகளிலும் அரவணைப்பாய் உடன் இருப்பதைப் போல சிலுவையிலே மரித்த ஆண்டவர் நம்முடன் இருக்க சித்தமாயிருக்கிறார். அங்கிருந்து நம் ஒவ்வொருவரையும் முற்று நோக்குகிறார். இந்த நேரத்தில் இங்கே வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவர் தனிப்பட்ட முறையிலே சந்தித்து உற்று நோக்குகிறார். இது இங்கே வருகின்ற ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். இந்த பிரசன்னத்தினிடம், ஆண்டவருடைய பிரசன்னத்தின் வல்லமை நிறைந்த இடமாக இந்த வளாகம் இருக்கிறது. இங்கே ஆண்டவர் வசிக்கிறார், வாழ்கிறார். தேடி வருகின்ற ஒவ்வொருவரையும் ஆண்டவர் சந்திக்கிறார். பெரும் சுமை சுமந்து சோர்ந்திருப்போரே, எல்லோரும் என்னிடம் வாருங்கள், உங்களுக்கு நான் இளைப்பாறுதல் தருகிறேன் என்று சொல்லி ஆண்டவர் நம்மை சந்திக்க இங்கேயே ஆவலாய் இரு கரங்களையும் விரித்து சந்தித்து கொண்டு இருக்கிறார். அவரை நாம் சந்திப்போம், அவரை பார்ப்போம். நமது பிள்ளைகளை ஒப்பு கொடுப்போம், நமது பிள்ளைகளை சந்ததிகளை ஒப்பு கொடுப்போம். தேர்வுக்காக தயாரித்து கொண்டு ஒவ்வொரு பிள்ளைகளையும், மாணவ மாணவிகளையும், எந்த நிலையில் இருந்தாலும் சரி, அவர்கள் அனைவரையும் ஆண்டவர்
சந்திப்பாராக. தூய ஆவியின் ஆற்றலால் அவர்களை ஞானத்தோடும் விழிப்போடும் விவேகத்தோடும் தேர்வை சந்திக்கக்கூடிய சக்தியை தருவாராக. தன் வாழ்க்கையின் அனைத்து நிலைகளிலும் அவர்கள் தவறு இழைக்காமல், வழி தவறாமல், தங்கள் வாழ்க்கையில் ஒழுக்கம் மாறாமல் நல்ல பிள்ளைகளாய் உமது சித்தத்தின் பிள்ளைகளாய் வாழ்வதற்கான அழைப்பை தந்து அவளை ரட்சிப்பீராக. ஆண்டவரே, உமது கரங்களால் அரவணைத்தருளும், உமது மடியில் அவர்களை தாங்கியருளும், அவளை ஆசீர்வதியும். அப்பா உங்க மடியில நான் தலை சாய்க்கணும், அப்பா உங்க நினப்புல நான் உயிர் வாழணும். சேர்ந்து பாடுவோம். அப்பா உங்க மடியில நான் தலை சாய்க்கணும், அப்பா உங்க நினப்புல நான் உயிர் வாழணும்னு சத்தமா உறக்க பாடுவோம். அப்பா உங்க தலை சாய்க்கணும், அப்பா உங்க நினப்புல நான் உயிர் வாழணும். ஆண்டவரே, இந்த அருமையான நிலையிலே நம்மை தேடி வந்திருக்கிறோம். உமது மடியில் எங்களை சித்தமாய் தாங்கியறலும், எங்களுக்கு ஓய்வு கொடும். இந்த உலகத்திலே நாங்கள் தேடிய செல்வங்கள் அனைத்தும் எங்களுக்கு நிம்மதியை தரவில்லை. நாங்கள் தேடிய அனைத்து நிலைகளிலும் எங்களுக்குள் நிம்மதியை தந்து கொடுக்கவில்லை. நாங்கள் தேடிய அனைத்துமே உண்மையானவை அல்ல. உண்மை மட்டுமே நாங்கள் தேடினால் நிலையான அமைதியும் சமாதானத்தை பெற்றுக்கொள்ள முடியுமே நாங்கள் நம்புகிறோம். ஆண்டவரே, உமது சமாதானம் எங்களுக்குள் குடிகொள்ள வேண்டும். நீரே எங்களுக்குள் இருக்க வேண்டும். எங்கள் வாழ்வை நீர் ஆசீர்வதிக்க வேண்டும். அனைவருமாக உழந்தார் படியிட்டு ஆராதனைக்குரிய பாடலை பாடி இந்த ஆண்டவரை துதித்து போற்றுவோம். நம்மை சந்திக்க வந்துக்கிற ஆண்டவரை நாம் எப்போதும் சந்தித்து வாழ்நாள் முழுவதும் அவரை நமது துதி கன மகிமையோடு அவரை வாழ்த்தி போற்ற வேண்டுமாய் இந்த நேரத்தில் அவரை ஆராதிப்போம். சேர்ந்து பாடுவோம். ஆண்டவரே, உன் பாதம் சரணடைந்தே, அடிமை நானையா. துன்பங்கள் வந்தாலும் அகன்று போக மாட்டேன், உம்மை விட்டு அகன்று போக மாட்டேன். ஆண்டவரே, உன் பாதம் சரணடைந்தே, அடிமை நானையா. ஆண்டவரே, நாங்கள் அனைவரும் உமது பிள்ளைகள், உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்கள், உம்மால் உருவாக்கப்பட்டவர்கள். நாங்கள் தவறு இழைத்தாலும் உம்மை விட்டு விலகிச் சென்றாலும் எங்களை தேடி வருகின்றவர்கள். ஒவ்வொரு நாளும் உம் குரல் கேட்டு அதன்படி நடக்கின்றே, ஒவ்வொரு நாளும் உன் குரல் கேட்டு அதன்படி நடக்கின்றே. உலகினை மறந்து உம்மையை நோக்கி ஓடி வருகின்றேன், உலகினை மறந்து உம்மையை நோக்கி ஓடி வருகின்றேன். ஆண்டவரே, உன் பாதம் சரணடைந்தே, அடிமை நானையா. ஆண்டவருக்கு முன்னால் எல்லோரும் அவருடைய பிள்ளைகள் சமம். யாருமே உயர்ந்தவரோ தாழ்ந்தவரோ கிடையாது. அவர் எல்லோரையும் தனது பிள்ளைகளாக தான் பாவிக்கிறார். எந்த வயசானாலும் பரவாயில்ல, எல்லோரும் அவருடைய பிள்ளைகள் தான். வாலிபன் தனது வலிதனையே
தேவனே உனது வார்த்தையின்படி காத்துக் கொள்வதனால். சேர்ந்து பாடுவோம். ஆண்டவரே உன் பாதம் சரணடைந்தே, அடிமை நானையா. மீண்டும் ஒரு முறை. ஆண்டவரே உன் பாதம் சரணடைந்தே, அடிமை நானையா, அடிமை நானையா, உம் அடிமை நானையா. அவன் பார்ந்த தந்தையே, விண்ணக தந்தையே, என் ஆண்டவரே, எங்களுடைய வாழ்வுக்காக, எங்கள் வாழ்வின் மேன்மைக்காக, எங்களுக்காக எவ்வளவோ சிரம் எடுத்திருக்கிறீர். இஸ்ராயலாக எங்களை தேர்ந்தெடுத்திருக்கிறீர். இஸ்ராயலாக எங்களை உமது மக்களாக, வெற்றியின் மக்களாக எங்களை பார்த்து கொண்டிருக்கிறீர். ஆனால் நாங்கள் உம்மை விட்டு பல நேரங்கள் வெகு தொலைவில் சென்றிருக்கிறோம், அடிமைகளாய் சென்றிருக்கிறோம். மீண்டுமா எங்களை கானான் தேசத்திற்குள் கொண்டு வருவதற்கு எத்தனையோ முயற்சி எடுத்தீர். மீண்டும் மீண்டுமாக நாங்கள் பாவம் செய்தோம், தவறிவிட்டோம். எத்தனையோ விதமான இறைவாக்குகள் வழியாக எங்களை சந்தித்து எங்களை தேற்ற, எங்கள் வாழ்வை மாற்ற நீ முயற்சிக்கிறீர். இதோ நம் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து திருமகன் இயேசு வழியாக எங்களை மீட்டெடுக்க எத்தனையோ வழிகளிலே எங்களை அன்பு செய்ய முயற்சிக்கிறீர். அவரை தன் ஒரே மகனை எங்களுக்காக அனுப்பினீர். அவரையும் நாங்கள் புறக்கணித்தோம், அவரையும் நாங்கள் கொன்று குவித்தோம். எங்கள் பாவங்கள் அவ்வளவு கனமானது, அவ்வளவு உமக்கு வருத்தத்தை தரக்கூடியது, இதயத்தை பிளக்கக்கூடியதாக இருக்கிறது என்பதில் நாங்கள் கவனமாக இருக்கவில்லையே ஆண்டவரே. இருந்தாலும் எங்களை விட்டு ஒருபோதும் விலகிச் சென்றவரே இல்லை. தந்தையாக, ஆண்டவராக, தாயாக, தந்தையாக எங்களோடு எப்போதும் இருக்கிறவரை, ஒருபோதும் உங்களை விட்டு விலக மாட்டேன் என்று சொன்னவரை, இதோ நாங்களும் இங்கே வந்திருக்கிறோம். எங்களை பலவீனங்களை தாங்கியே வந்திருக்கிறோம். என் துன்பத் துயரங்களை தாங்கிக் கொண்டே இந்த வளாகத்துக்குள் நாங்கள் உம்மை தேடி வந்திருக்கிறோம். ரட்சியத்தின் ஆண்டவரை எங்கள் ரட்சிப்பியராக, எங்களை மீட்டருள்வியராக உம்மை நாங்கள் சுமக்கிறோம். உமது சுமை எங்களுக்கு எளிதாகட்டும் ஆண்டவரை. நான் வாஞ்சையோடு உம்மை சுமக்கிறோம். இது என்று நற்செய்தியில் சொன்னது போல, இறந்து போன அந்த பிள்ளையை நீர் உயிர் கொடுத்தீர். நம்பிக்கையோடு கேட்ட அந்த பிள்ளைக்கு உயிர் கொடுத்தீர், வாழ்வு கொடுத்தீர். இதோ எங்கள் வாழ்விலே நாங்களும் வாழ்வு பெறணும், உயிர் பெறணும். உம்மில் உயிர் பெற வேண்டும். நாங்கள் மரித்து போயிருக்கோம். எங்கள் வாழ்க்கையில் பல பிரச்சனைகளால், துன்பங்களால், துயரங்களால், பாவங்களால் மரித்து போயிருக்கிறோம். ஆண்டவரே எங்களுக்கு உயிர் தாரும், எங்கள் வாழ்வை தாரும். இஸ்ரவேலே பயப்படாதே, நானே உந்தே. சத்தமா பாடுங்க. இஸ்ரவேலே பயப்படாதே, நானே உன் தேவன். இஸ்ரவேலே பயப்படாதே, நானே உன் தேவன். வழியும் சத்தியமும் ஜீவனும் நானே. வழியும் சத்தியமும் ஜீவனும் நானே. இஸ்ரவேலே பயப்படாதே, நானே உன் தேவன். இந்த நேரத்தில் நம் அனைவருமாக ஆண்டவர் முன் முழந்தார்படியிட்டு மோசேயைப் போல ஆராதிக்கப் போகிறோம். இருக்கிறவர் நானே என்று சொன்னவர் அவர் இருக்கிறார். அவர் அருகில் நாமும் இருக்க போகிறோம். அவர் அருகில் நாமும் இருக்கிறோம். உங்கள் பாதணிகளை எல்லாம் அகற்றிவிட்டு என் முன்னே இரு என்று மோசேக்கு சொன்னது போல, என் பாவங்களையும் பலவீனங்களையும் பழைய நினைவுகளை எல்லாவற்றையும், சிந்தனை எல்லாவற்றையும் நான் ஒதுக்கிவிட்டு ஆண்டவர் முன் நான் இன்று சாஷ்டாங்கமாக விழுந்து மாண்புயர் கீதம் பாடி அவரை ஆராதிப்பேன். அவரை அறிந்து கொள்வேன், அவரை கண்டு கொள்வேன். அவர் எனக்கு துணையாய் என்னோடு எப்போதும் இருக்கிற அந்த ஆண்டவரை நான் போற்றி புகழ்ந்து அவரை ஆராதித்து அவர் தருகிற ஆசீர்வாதங்களை என்று பெற்று நான் சொல்லுவேன். இப்பொழுது அனைவருமாக சேர்ந்து துதிகன மகிமையோடு இந்த பாடலை பாடி ஆண்டவரை துதிப்போம். அனுமானத்தை
தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலங்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறையை நீக்க விசுவாசத்தின் உதவி பெறுக. பிதாவர்க்கும் சுதனவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியார்க்கும் மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். இயேக தேவன் வாழ்கவே. வானி நின்று அவர்களுக்கு அப்பமளித்தீரே. இனிமையெல்லாம் தன்னகத்தே கொண்ட அப்பம் இதுவே. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட்சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றே. உமது திருவுடல் திரு ரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உம்மையே இடைவிடாமல் அனுபவிக்க அருள் தாரும். தந்தையோடும் தூய ஆவியாரோடும் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவரே உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரில்லம் ஆனந்தவில்லம் பாராய் திருக்குலமே நம்
வேண்டுதல் எல்லாம் கேட்டிட அழைத்தார், இனி எல்லாம் நலமே. நம் வேண்டுதல் எல்லாம் கேட்டிட அழைத்தார், இனி எல்லாம் நலமே. இறையாசி பெற்றோரே வாருங்கள், அவர் அருள்மொழி கேளுங்கள். இறையாசி பெற்றோரே வாருங்கள், அவர் அருள்மொழி கேளுங்கள். ஆண்டவர் இல்லம் ஆனந்த வெள்ளம் வாராய் திருக்குலமே. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இறையேசுவில் பிரியமானவர்களே, இதோ சிறப்பாக இன்று இந்த செவ்வாய்க்கிழமை வேளையிலே கோடியற்புதர் பதுவை அந்தோணியருடைய பக்தி முயற்சியை கடைபிடிக்க, அவருடைய நவநாளை ஜெபிக்க, இவர் மூலமாக இறைவனை அடைய இந்த அமல ஆசிரமம் அந்தோணியாரை நாடி வந்திருக்கிறோம். சிறப்பாக இந்த திருப்பலியின் மூலமாக நாம் கொண்டு வந்த அனைத்து தேவைகள் மன்றாட்டுக்கள் எல்லாம் கோடியற்புதர் அவருடைய கரங்களிலே தவழுகிற குழந்தை பாலனிடத்திலே அறிக்கையிட்டு பெற்று கொடுப்பார் என்ற நம்பிக்கையோடு கண்களை மூடுவோம். நாம் சுமந்து வந்த ஒவ்வொரு தேவைகளை நினைத்து பார்ப்போம். அந்த தேவைகளுக்காகத்தான் வந்திருக்கிறோம். இதை கோடியற்புதருடைய பாதத்திலே இறக்கி வைக்க வந்திருக்கிறோம். அவர் தொடர்ந்து நமக்காக இயேசுவினிடத்திலே பரிந்து பேசி கொடுப்பார், நம்மை நாடி கடவுள் வருவார் என்ற ஒரு நம்பிக்கையோடு இந்த தெய்வீக திருப்பலிக்குள் இணைவோம். நமது கருத்துக்களை, விண்ணப்பங்களை சிறப்பாக இந்த திருப்பலிக்கு முன்பதாக வாசிக்க இருக்கிற அனைத்து கருத்துக்களும் நிறைவடைய இறைவனுடைய இரக்கத்தை நினைத்து மன்றாடுவோம். அதோடு இந்த திருப்பலியை தகுந்த விதத்தில் நாம் ஒப்புக்கொடுக்க தடையாக இருக்கிற பாவம் குற்றங்களை எல்லாம் நினைத்து பார்த்து இறைவனுடைய இரக்கத்திற்காகவும் மன்றாடுவோம். எல்லாம் உள்ள இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் உள்ள இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்விற்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக.
இறைவா, ஆயரா உழைப்புள்ள ஆயர்களாகவும் வீரமிகு மறைசாட்சியராகவும் புனிதர்களான கொர்னோலியுஸ், சிப்ரியன் ஆகியோரை மக்களுக்கு அளித்துள்ளீரே. இவ்வாறு அவர்களுடைய பரிந்துரையால் நாங்கள் நம்பிக்கையில் உறுதியாய் நிலைத்து நிற்கவும் திரு அவையின் ஒற்றுமைக்காக ஈடுபாட்டுடன் உழைக்கவும் அருள்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றைப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் மீட்பெருமான கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். மேலும் முதல் வாசகம். சபை கண்காணிப்பாளராக இருப்பவர் குறை சொல்லுக்கு ஆளாகாதவராக இருக்க வேண்டும். திருத்துதர் பவுல் தீமோத்தேயுவுக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். இயல் 3, இறை வார்த்தைகள் 1 முதல் 13 வரை. அன்பிற்குரியவரே, சபையை கண்காணிக்கும் பொறுப்பை நாடுகிற எவரும் மேன்மையானதொரு பணியை விரும்புகிறார். இக்கூற்று உண்மையானது. ஆகவே சபை கண்காணிப்பாளராக இருப்பவர் குறை சொல்லுக்கு ஆளாகாதவராயும் ஒரு மனைவி கொண்டவராயும் அறிவு, தெளிவு, கட்டுப்பாடு, விருந்தோம்பல், கற்பிக்கும் ஆற்றல் ஆகியவற்றை உடையவராகவும் இருக்க வேண்டும். அவர் குடிவெறிக்கும் வன்முறைக்கும் இடங்கொடாது கனிந்த உள்ளத்தவராய் இருக்க வேண்டும். சண்டையையும் பொருளாசையையும் தவிர்ப்பவராக இருக்க வேண்டும். தமது சொந்த குடும்பத்தை நல்ல முறையில் நடத்தி தம் பிள்ளைகள் பணிவுடனும் மிகுந்த கண்ணியத்துடனும் வளர ஆவண செய்பவராக இருக்க வேண்டும். தமது சொந்த குடும்பத்தை நடத்த தெரியாத ஒருவரால் கடவுளின் சபையை எவ்வாறு கவனிக்க முடியும்? திருச்சபையில் புதிதாக சேர்ந்த ஒருவர் கண்காணிப்பாளராக கூடாது. அவ்வாறு ஆவாரானால் அவர் தற்பெருமை கொள்ளலாம். அதனால் அழகுக்கு கிடைத்த தண்டனையை அவர் அடைய நேரிடும். சபை கண்காணிப்பாளர் திருச்சபைக்கு வெளியே உள்ளவர்களிடமும் நற்சான்று பெற்றவராய் இருக்க வேண்டும். இல்லாவிட்டால் அவர் இழி சொல்லுக்கு ஆளாகலாம், அழகியின் கண்ணியிலும் விழ நேரிடும். அவ்வாறே திருத்தொண்டர்களும் கண்ணியம் உடையவர்களாய் இருக்க வேண்டும். இரட்டை நாக்கு உள்ளவர்களாகவும் குடிவெறிக்கு அடிமைப்பட்டவர்களாகவும் இழிவான ஊதியத்தின் மேல் ஆசை உள்ளவர்களாகவும் இருத்தலாகாது. எச்சரிக்கை. தூய மனச்சான்று உடையவர்களாய் விசுவாசத்தின் மறைபொருளை காத்து வர வேண்டும். முதலில் இவர்களை சோதித்து பார்க்க வேண்டும். இவர்கள் குறையற்றவர்கள் என காணப்பட்டால் திருப்பணியாற்றலாம். அதுபோலவே பெண்களும் கண்ணியமுடையவராயும் புறங்கூறாதவராயும் அறிவு தெளிவுடையவராயும் எல்லாவற்றிலும் நம்பத்தக்கவராயும் இருக்க வேண்டும். திருத்தொண்டர்கள் ஒரு மனைவி கொண்டவர்களாயும் பிள்ளைகளையும் சொந்த குடும்பத்தையும் நல்ல முறையில் நடத்தவர்களாயும் இருக்க வேண்டும். நன்கு திருத்தொன்று ஆற்றுவோர் உயர் மதிப்பு பெறுவர். இயேசு கிறிஸ்துவின் மேலுள்ள நம்பிக்கையை குறித்து அதிக துணிவோடு பேசுவர். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. ஆண்டவரை வாழ்த்து, அவர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே.
ஒரு நாளும் மறவாதே. நெஞ்சே நீ ஆண்டவரை வாழ்த்து. உன் பாவங்கள் மன்னித்திடுவார், உன் நோய்களை குணமாக்குவார். உன் பாவங்கள் மன்னித்திடுவார், உன் நோய்களை குணமாக்குவார். உன் உயிரை அழிவினின்று மீட்டு காத்திடுவார். உன் உயிரை அழிவினின்று மீட்டு காத்திடுவார். கருணையும் இரக்கத்தையும் முடியாக சூட்டிடுவார். கருணையும் இரக்கத்தையும் முடியாக சூட்டிடுவார். நன்றி 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 என்று பாடுவே, நன்மை செய்த நல்லவரை போற்றுவே. நன்றி 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 என்று பாடுவே, நன்மை செய்த நல்லவரை போற்றுவே. நெஞ்சே நீ ஆண்டவரை வாழ்த்து. அவர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. நெஞ்சே நீ ஆண்டவரை வாழ்த்து. வழியை வெளிப்படுத்தி மாட்சிமையை காணச் செய்கிறார். தம் வழியை வெளிப்படுத்தி மாட்சிமையை காணச் செய்கிறார். மண்ணினின்று விண்ணுயர்ந்த பேரன்பில் ஆட்கொள்வார். மண்ணினின்று விண்ணுயர்ந்த பேரன்பில் ஆட்கொள்வார். வயல்வெளி மலரெனவே எந்நாளும் மலரச் செய்வார். வயல்வெளி மலரெனவே எந்நாளும் மலரச் செய்வார். நன்றி 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 என்று பாடுவே, நன்மை செய்த நல்லவரை போற்றுவே. நன்றி 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 என்று பாடுவே, நன்மை செய்த நல்லவரை போற்றுவே. நெஞ்சே நீ ஆண்டவரை வாழ்த்து. அவர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. நெஞ்சே நீ ஆண்டவரை வாழ்த்து. அவர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே.
இறைவாக்கினர் ஒருவர் தோன்றியிருக்கின்றார். கடவுள் தம் மக்களை தேடி வந்திருக்கின்றார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. லூக்கா எழுதிய நற்செய்தி பிரிவு 7 இறைவார்த்தைகள் 11 17 முடிய. அக்காலத்தில் இயேசு நயின் என்னும் ஊருக்கு சென்றார். அவருடைய சீடரும் பெருந்திரளான மக்களும் அவருடன் சென்றனர். அவர் அவ்வூர் வாயிலை நெருங்கி வந்தபோது இறந்த ஒருவரை சிலர் தூக்கி வந்தனர். தாய்க்கு அவர் ஒரே மகன், அத்தாயோ கைம்பெண். அவ்வூரை சேர்ந்த பெருந்திரளான மக்களும் அவரோடு இருந்தனர். அவரை கண்ட ஆண்டவர் அவர் மீது பரிவு கொண்டு, அழாதீர் என்றார். அருகில் சென்று பாடையை தொட்டார். அதை தூக்கி சென்றவர்கள் நின்றார்கள். அப்பொழுது அவர், இளைஞனே, நான் உனக்கு சொல்லுகிறேன், எழுந்திடு என்றார். இறந்தவர் எழுந்து உட்கார்ந்த பேசத் தொடங்கினார். இயேசு அவரை அவர் தாயிடம் ஒப்படைத்தார். அனைவரும் அச்சமுற்று, நம்மிடையே பெரிய இறைவாக்கினர் ஒருவர் தோன்றியிருக்கிறார், கடவுள் தம் மக்களை தேடி வந்திருக்கிறார் என்று சொல்லி கடவுளை போற்றி புகழ்ந்தனர். அவரை பற்றிய இந்த செய்தி யூதேயா நாடு முழுவதிலும் சுற்றியுள்ள பகுதிகளிலும் பரவியது. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். இயேசுவில் பிரியமானவர்களே, எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கீங்களா? டயர்டாக இருக்கீங்களா? டயர்டாக இருக்கும், மகிழ்ச்சியும் இருக்கும் இல்லைங்களா? பரவாயில்ல. இந்த செவ்வாய்க்கிழமை வேளையில் பல தேவைகளோடு பல விண்ணப்பங்களோடு இந்த புனித தலத்தை நாடி வந்திருக்கிறோம். கடவுள் ஒவ்வொருவருக்குமே ஒவ்வொரு நேரத்திலும் நல்லது தான் செய்கிறார். நம்ம யாருக்காவது தீங்கு செய்ய ஆண்டவர் விரும்புவாரா? விரும்ப மாட்டார். எல்லா நேரங்களிலுமே இந்த நல்ல நேரம், ராகாலம், யமகண்டம் அந்த மாதிரிலாம் இல்லை. அந்த நேரம் பார்த்து கடவுள் நமக்கு நல்லது செய்ய மாட்டார். எல்லா நேரத்திலும் நல்லது மட்டும்தான் செய்வார். அப்போ காட் இஸ் குட் ஆல் த டைம். அவர் எல்லாருக்கும் எல்லா நேரங்களிலும் நல்லவராக தான் இருக்கிறார். இந்த ஒரு பாசிட்டிவ் ஸ்ட்ரோக் நமக்குள்ளே இருந்தாலே போதும். காட் இஸ் குட் ஆல் த டைம். அவர் எனக்கு நல்லவராக எப்பொழுதுமே இருக்கிறார். அந்த ஒரு உணர்வு இருந்தால் போதும். எவ்வளவு துன்பம் துயரங்கள் இருந்தால் கூட காட் இஸ் குட் டு மீ ஆல் த டைம் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கலாம். அப்போ நான் இடையில இதை சொல்லுவேன், காட் இஸ் குட் அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஆல் த டைம்னு சொல்லணும். ஆல் த டைம்னா காட் இஸ் குட்னு சத்தமாக சொல்லணும். பார்க்கலாமா? காட் இஸ் குட். உண்மையாகவே நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன் அப்படிங்கிற மட்டும் சொல்லுங்கள், காட் இஸ் குட் அண்ட் ஆல் த டைம். நான் தூங்காமல் பிரசங்கத்தை கேட்க போகிறேன் அப்படிங்கிற மட்டும் சொல்லுங்கள், காட் இஸ் குட் அண்ட் ஆல் த டைம். குட். இவ்வளோ பேர் மட்டும்தான் பிரசங்கம் கேட்க போகிறீங்க. பின்னாடி இருக்கவங்களாம் அவங்க வேலையில் செய்ய போகிறாங்க. பிரியமானவர்களே, ஒரு நாள் ஒரு அம்மா என்கிட்ட கவுன்சிலிங்க்கு வந்தாங்க. கவுன்சிலிங்க்கு வந்து அவங்க பேச ஆரம்பித்த உடனே அவங்களுக்கு ரொம்ப நாள் கவுன்சிலிங் போகவே விருப்பம் இல்லை. நான் நல்லா தான் இருக்கிறேன், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நான் ஏன் கவுன்சிலிங் போகணும் அப்படின்னு இருந்தாங்க. வந்து பேச ஆரம்பித்தாங்க. உட்கார வச்சு பேசிட்டு இருந்தேன். இப்போ அது அவங்ககிட்ட கேட்டுட்டு தான் சொல்கிறேன், கவுன்சிலிங்கில் வந்து நம்ம எதுவுமே வெளியில் சொல்லக்கூடாது. சத்தியம் வாங்கிட்டு தான் நம்ம கவுன்சிலிங் கொடுக்குறோம். இது வந்து நம்பிக்கையை சார்ந்து இருக்கிறதுனால அந்த அம்மாவை கேட்டேன், இது வந்து நான் மக்கள்கிட்ட சொன்னாக்கா அவங்க நம்பிக்கை ரொம்ப ரெட்டிப்பாகும், சொல்லலாமான்னு கேட்டு பர்மிஷன் வாங்கிட்டேன். அதனால் சொல்லலான்னு சொல்லியிருக்கிறாங்க. காட் இஸ் குட் அண்ட் ஆல் த டைம். அங்கே வேடிக்கை பார்க்குறவங்க மட்டும் சொல்லுங்கள், காட் இஸ் குட். வெரி குட்.
பிரியமானவர்களே, அப்போ அவங்க சொன்னாங்க, வந்து உட்காந்த உடனே அழ ஆரம்பிச்சிட்டாங்க. ஏமா அழுகிறீங்க, என்ன பிரச்சனை? பிரச்சனைலாம் ஒன்றுங்க இல்லை, நான் நல்லா தான் இருக்கிறேன் அப்படின்னாங்க. இல்லை பிரச்சனை இல்லைனாலும் ஏதோ உங்களுக்குள்ளே இருக்குது, சொல்ல வேண்டியதை சொல்லுங்கள், இது நமக்குள்ளே தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம பேச ஆரம்பித்தேன். பேசின உடனே அவங்களுக்கு வேறு எதுவும் பிரச்சனை கிடையாது. அவங்க லைஃப்பை சொல்ல ஆரம்பித்தாங்க. எங்களுக்கு கல்யாணம் ஆகி 5 வருஷமாக குழந்தை இல்லை. 5 வருஷத்துக்கு அப்புறம் கோயிலுக்கு போனோம், வேண்டணும், கடவுள் எங்களுக்கு குழந்தை கொடுத்தார். ஒரு நல்ல ஒரு ஆண் மகன் பிறந்தான். ஆனால் நல்லா படிக்க வச்சோம், கல்லூரி வரைக்கும் போனான். கல்லூரியில் செகண்ட் இயர் படிக்கும் பொழுது நல்ல ஒரு பெரிய பைக் வாங்கி கொடுத்தோம். அந்த பைக் வச்சு நல்லா ரைடு போகிறது, பசங்களை கூட்டிகிட்டு போகிறது, ஃப்ரெண்ட்ஸ் கூட சுற்றுறதுலாம் இருந்தான். ஒரு நாள் அவனை அறியாமலேயே ரொம்ப வேகமாக போயிட்டு அவனுடைய பைக் அப்படியே கவுந்து போயிட்டு ஒரு லாரி மேலே போய் அந்த ஸ்பாட்டு மகன் இறந்து போயிட்டான். எனக்கு ஒரே பையன், அதுக்கப்புறம் குழந்தை இல்லை. இவனை நம்பி தான் இருந்தோம், எல்லாமே இவனுடைய வாழ்க்கைக்காகத்தான் நாங்கள் வாழ்ந்துகிட்டே இருந்தோம். கடவுள் எங்களுக்கு கொடுத்தாரு. ஆனால் இப்படி ஒரே மகனை கடவுளை திரும்ப எடுத்துக்கிட்டாரே. அன்னியிலிருந்து இது வரைக்கும் 7 வருஷம் ஆகுது. 7 வருஷமாக நான் கோயிலுக்கு போகிறதே இல்லை. கடவுள் மேலே எனக்கு நம்பிக்கையே இல்லை. எந்த நிகழ்ச்சி கோயிலில் வந்தாலும் அப்படியே போயிட்டு நான் உடனே வந்துடனே ஒழிய எந்த ஈடுபாட்டும் போய் ஜபம் பண்ணுறதே கிடையாது. அப்படி இருக்கிறேன். எனக்கு ஏன் கடவுள் இப்படிலாம் சோதிக்கிறாரு? எனக்கு ஏன் இவ்வளோ தண்டனையை கடவுள் கொடுக்குறாரு? கடவுள்னு இருந்தால் என் வாழ்க்கையில் இதெல்லாம் செஞ்சுருப்பாரா? ஒரு மகனை கொடுத்தாரு, அந்த மகனையும் என்னால் பார்க்க முடியல. அவனுடைய எதிர்காலத்தை நினச்சி நான் பலவாறு கனவு கண்டேன். என் பையன் நல்லா படித்து ஒரு பெரிய மேனேஜராக வந்துடுவான், கலெக்டர் ஆகிடுவான், என்னென்னமோ கனவு கண்டேன். எதுவுமே இல்லை. கல்லூரி படிப்போட 2வது வருஷத்துலேயே முடிஞ்சு போச்சு. எனக்குன்னு இப்போ யாருமே இல்லை. என் கணவரும் அப்படியே நொந்து போயிட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த அம்மா கண்ணீரோடு பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. அப்போ கேட்டேன், இப்போ வரைக்கும் உங்களுக்கு கடவுள் நம்பிக்கை இல்லையா? இல்லையே, நான் கோயிலுக்கே போகிறது இல்லையே, 7 வருஷம் ஆச்சே, குழந்தை எப்படி வந்துச்சின்னு கேட்டேன். அது கடவுள்கிட்ட போனோம், ஜெபம் பண்ணோம், கடவுள் கொடுத்தாரு. அப்புறம் அப்போ இருந்துச்சு, அந்த கடவுள் இப்போ செய்ய மாட்டாரா? இல்லையே. அப்படி செய்கிறவராக இருந்தால் ஏன் அந்த ஒரு மகனை எடுக்கணும்? கொடுத்தவர் அவ்வளோ கஷ்டப்பட்டு நாங்கள் பெற்று வளர்த்துட்டு இருந்தோம், ஏன் கடவுள் எடுக்கணும் அப்படின்னு ரொம்ப தீவிரமாகவே இருந்தாங்க. கடவுள் எங்களுக்கு இல்லை, கடவுள் நான் நம்புறது கிடையாது. எங்கள் வீட்டுக்காரர் அடிக்கடி கோயிலுக்கு கூப்பிடுவார், நான் போகிறதே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. சரிம்மா, இப்போ நான் கடவுள் இருக்கிறான்னு சொன்னால் நம்புவீங்களா? இல்லை, யார் சொன்னாலும், கடவுளே நேரில் வந்து சொன்னால் கூட நான் நம்ப மாட்டேன், அந்த அளவுக்கு வெறுத்து போயிட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. சரிம்மா, கடவுள் நீங்கள் நம்பலை, விட்டுடுங்க, ஒன்றும் கிடையாது, நான் ஒரு சின்ன ஜபம் மட்டும் சொல்கிறேன். ஒருவேளை கடவுள் உங்களை தேடி வந்தால் உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் ஏற்படும் அப்படின்னு சொல்லிவிட்டு கவுன்சிலிங் ப்ராசஸ்லாம் முடிச்சுட்டு கடைசியில் என் கையில் இருந்த அந்த திருச்சிலுவையை வச்சு ஜெபம் பண்ணிவிட்டு அவங்க வீட்டுக்கு போகிறாங்க. அன்றைக்கி நைட்டு வழக்கமாக இந்த அம்மா 3 மணி வரைக்கும் தூங்காது. இது நினச்சி அழுதுட்டு இருப்பாங்க. இது வேறு ஏதாவது சிந்தனை வரும், புரண்டு படுப்பாங்க, தூக்கமே வராது. 3 மணி 4 மணிக்கு மேலே தான் லேசாக கண்ணு அயர்வாங்க. அப்படி இருந்தவங்க அன்றைக்கி நான் ஜெபம் பண்ணிவிட்டு அனுப்பினேன். போயிட்டு போன உடனே சாப்பிட்டு 9:30க்கெலாம் படுத்துட்டாங்க. காலையில் 6:30க்கு தான் எந்திரிச்சாங்களா. அவ்வளோ நல்ல ஒரு தூக்கம். அப்போ உடனே மறுநாள் ஒரு 10 மணிக்கு எனக்கு ஃபோன் பண்ணுறாங்க, ஃபாதர், நான் கடவுளை நம்பலை தான், நீங்கள் சிலுவை வச்சு ஜெபம் பண்ணீங்க, என்றைக்குமே இல்லாத தூக்கம், ரொம்ப வருஷமாக தூக்கம் இல்லாத கஷ்டப்பட்டிருந்தேன், அன்றைக்கி நல்லா தூங்குனேன், எனக்கு எந்த சிந்தனையும் இல்லை, ஏதோ என்னை பாதுகாக்கிற மாதிரி அரவணைக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு, கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணேன், நல்லா தூங்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. சரிம்மா, அந்த கடவுள் உங்களை தேடி வந்திருக்கிறாருன்னு தான் நான் நினைக்கிறேன், கோயிலுக்கு போங்க, கடவுள் உங்கள் பையனை எடுத்துக்கிட்டார், இனி அதை பேசி நமக்கு பிரயோஜனம் இல்லை, இனி நம்முடைய வாழ்க்கை கணவன் இருக்கிறாரு, நான் வாழணும் அப்படிங்கிறதுக்காக கோயிலுக்கு போங்க, நீங்கள் கடவுள் மேலே நம்பிக்கை இல்லைனா கூட போயிட்டு வாங்க அப்படின்னு சொன்னேன். போகிறாங்க, போயிட்டு வந்துட்டு இருந்தாங்க. இன்றைக்கி அந்த அம்மா ஒரு பையனை தத்து எடுத்து வளர்த்துருக்குறாங்க. அந்த பையன் நல்லா வளர்ந்து பெரிய ஆளாக மாறிட்டான். இன்றைக்கி அந்த அம்மாவுடைய நம்பிக்கை மிக உயர்ந்ததாக இருக்குது. தினமும் காலையில் கோயிலுக்கு போகிறது, டெய்லி நன்மை வாங்கிறது, மாதத்துக்கு ஒரு முறை பாவ சங்கீதம் செய்கிறது. நம்பிக்கை இல்லாதவங்க பக்கத்து வீட்டுக்காரங்களும் சொல்லி கூட்டிகிட்டு போகிறாங்க. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். பிரியமானவர்களே, இது நடந்த நிகழ்வு. இது எங்கன்னாக்கா கோயம்புத்தூரில் நடந்தது. இப்படி நம்பிக்கை, ஒரு வீட்டில் ஒரு மகன் யாராவது பிடிச்சவங்க இறந்துட்டாங்க, இழப்பு அப்படிங்கிறது ஒரு பெரிய இழப்பு தான், தாங்க முடியாது, கண்ணீர். அது இல்லைனா, அந்த நபர் இல்லைனா என்னால் ஒன்றுமே பண்ண முடியாது. நிறைய பேருக்கு அப்படியே ஸ்டக் ஆகிடும், தபுலா ராசான்னு சொல்லுவாங்க, மூளையில் ஒன்றுமே திங்க் பண்ண முடியாது. ஐயோ, இவன் தானே என் லைஃபே,
என் வீட்டுக்காரர் தானே எல்லாமே, நான் எங்கேயுமே வெளியே போனதே இல்லையே, அவர் இல்லையே அப்படின்னு சொன்ன உடனே யாரு மேலே எந்த நம்பிக்கை இருந்தாலும் அது குறைய சான்சஸ் இருக்குது. என்ன கடவுள், என்ன அந்தோனியார் கோயில், என்ன அமலாசிரமம், எங்கே நான் போய் என்ன பண்ணார் கடவுள் அப்படிங்கிற ஒரு நினைப்பு எல்லாருக்குமே வரும். ஏன்னா அந்த இழப்பு அது யாராலுமே ஏற்றுக்கொள்ள முடியுது. உளவியெல்லாம் அது அவ்வளோ சீக்கிரம் என் கூட சப்போர்ட்டுக்கு இருந்தவங்க இப்போ இல்லையே அப்படின்னு பார்க்குறப்போ அந்த நேரத்தில் யாராக இருந்தாலுமே யாருமே நம்பிக்கை இல்லாமல் அப்படியே சோர்ந்து போயிடுவோம். அந்த சோர்வு உடல் அளவிலையும் வரும், மன அளவிலும் வரும், ஆன்மீக அளவிலும் வரும். அதான் பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், ஒருத்தர் ரொம்ப பிடிச்சவங்களை எழுந்துட்டாங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு விரக்தி வந்துடும். ஒரு சில நேரத்தில் டிப்ரெஷன் ஆகிடுவாங்க. அவங்க என்ன பண்ணுறனே தெரியாது. எனக்கு யார் நான் பார்க்க விரும்பலை, கதவை பூட்டிக்குவாங்க, யாருமே எனக்கு தேவையில்லை, இருந்த எல்லாமே போயிடுச்சு, அப்புறம் எதுக்கு மனுஷங்க அப்படின்னு சொல்கிற ஒரு உணர்வு எல்லாருக்குமே வர ஆரம்பிக்கும். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் தள்ளப்பட்டவர்கள் நம்மள நிறைய பேர் இருக்கிறோம், நம்பிக்கையே இல்லாமல் கூட இருக்கிறோம். அதே போல தான் இந்த நற்செய்தியில், நான் வாசிக்கப்பட்ட இந்த நற்செய்தியில், லூக்காஸ் நற்செய்தியில் அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு பெண்மணி, நம்பிக்கை இல்லாத பெண்மணி, இவங்க நம்பிக்கையோட இயேசுகிட்டே கூட்டிகிட்டு போனாங்க. அந்த பையனை செத்துட்டானே, போயிட்டு ஆண்டவரை இவனை உயிர்ப்பின்னு சொன்னாங்களா, நம்பிக்கை இல்லை. அவங்க மனசுக்குள்ளே ஓடுறதுலாம் இல்லாது போச்சு. ஒரு விதவை, அதுவும் கணவன் இருந்தால் கூட பரவாயில்லை, கணவனும் இல்லை, ஒரு விதவை கைம்பெண்ணு, எனக்கு இருந்த இவன் தான், இவனை படிக்க வச்சு இவன் என்னை காப்பாற்றுவான், என் குடும்பத்தை முன்னுக்கு கொண்டு வந்துடுவான் அப்படிலாம் பெரிய கற்பனை பண்ணி வச்சுருந்தேன். அந்த பையன் இறந்து போயிட்டானே அப்படின்னு ஆதங்கத்தில் கண்ணீரோடு அழுதுகிட்டு புலம்பிட்டு வராங்க. அப்போ இந்த பெண்மணி நம்பிக்கை இல்லாமல் போகிறகிட்ட கடவுள் இந்த பெண்மணியை தேடி வருகிறார். God is good. சத்தமாக சொல்லுங்க, God is good and all the time. மனிதர்களை தேடி வரும் கடவுள். நம்மக்கிட்ட ஒரு சில நேரங்களில் நம்பிக்கை இல்லாமல் இருந்தால் கூட கடவுள் விட்டுருவாரா, இவன் என்னை நம்பலையே, என்கிட்ட வரலையே அப்படின்னு நம்மளை ஒதுக்கி விட மாட்டார். நம்பிக்கை இல்லாத மக்கள்கிட்ட கூட நாடி செல்பவராக, நம்பிக்கையற்றவர்களை நாடி செல்லுகிற கடவுளாக நம் கடவுள் இருக்கிறார். இன்னைக்கு இந்த பெண்ணை நாடி போய் அவரை அந்த தேவையை பூர்த்தி செய்கிறார். இந்த பெண்மணி அப்படியே சந்தோஷமாக இல்லை, எனக்கு யாருமே இல்லை, ஒரு சமுதாய சூழ்நிலையில் தனியாக விடப்பட்டுட்டேன், கைம்பெண், கணவனே இல்லை, நான் யாரை நம்பி இனி வாழ போகிறேன், நான் எதுக்காக வாழணும் அப்படின்னு ஒரு சூழ்நிலையில் தள்ளப்பட்ட பெண்ணு அப்படியே போகிறாங்க. இயேசு அங்கே போகிறாரு, இந்த பெண்மணியை பார்க்குறாரு. அந்த பெண்ணை பேசினாரா, ஏதாவது கேட்டாரா, ஒன்றுமே இல்லை, கண்ணீரை பார்க்குறார், பரிவு கொண்டு உடனே அந்த பையனை கட்டில் தொடுறாரு, எந்திரின்னு சொல்கிறாரு, எந்திரிச்சு உட்காந்து பேச ஆரம்பிக்கிறான். God is good and all the time. பிரியமானவர்களே, நம்பிக்கை இல்லாத பெண்ணை ஆண்டவர் நாடி செல்றாரு. அந்த மகனை, இறந்த மகனை உயிர்ப்பிக்கிறார். அப்படின்னா இறப்பிற்கு கூட பெரிய சக்தி உண்டு. அப்போ கடவுளுக்கு எவ்வளவு சக்தி உண்டு அப்படின்னு சொன்னால், இந்த நற்செய்திக்கு முன்னாடி லூக்காஸ் 7ஆம் அதிகாரம் 1-10 முடிய படிச்சிங்கன்னா என்ன பகுதி தெரியுமா? இயேசு போனார், போகிற பாதையில் நூற்றுவ தலைவன் ஒருத்தர் வருவான். ஆண்டவரே, என் பையன் காய்ச்சலில் இருக்கிறான், முடியாமல் இருக்கிறான், நீங்கள் எங்கள் வீட்டுக்கு வர நான் தகுதியற்றவன், நீங்கள் ஏதாவது ஒரு வார்த்தை சொன்னால் போதும் அவன் அங்கே நலமாயிடுவான் அப்படின்னு சொல்கிற ஒரு பகுதி இதுக்கு, இந்த நற்செய்திக்கு முன்னாடி பகுதி. அப்போ இது முடிச்சுட்டு அவன் அங்கே பெரிய அற்புதம் நடந்துச்சு. அப்போ கடவுள் நேராக போகக்கூட தேவையில்லை, கடவுளே நீங்கள் ஒரு வார்த்தை சொன்னால் போதும், எந்த டிஸ்டன்ஸ் அமெரிக்காவில் இருந்தால் கூட அவனுக்கு சுகமாயிடும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் தான் இங்கே கொண்டு வராங்க. கடவுள் நேராக வராமலே குணப்படுத்துவார் சொல்கிறாங்க. அந்த நூற்று தலைவன் கேட்குறான், இப்பொழுதே உன் மகன் நலமாயிட்டான்னு சொல்கிறான். அங்கே நலமாக்கிட்டு போகிறாரு. போகிற வழியில் நிதிம் என்கிற ஒரு பகுதி, ஒரு சின்ன கிராமம். இந்த பகுதி எங்கே இருக்குன்னா, இந்த தாபோர் மலைக்கு பக்கத்தில் கீழே ஒரு சின்ன ஒரு குட்டி கிராமம். இன்றைக்கி நம்ம விவிலியத்தில் படிக்க நிறைய ஊர் இருந்தாலும் இன்றைக்கி அந்த ஊர் பேர் நமக்கு தெரியுது அப்படின்னு சொன்னால், அந்த பெண்ணுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு பெரிய மாற்றம். God is good and all the time. பிரியமானவர்களே, இந்த பகுதியில் இந்த பெண்மணி ஒரு விதவை பெண்மணி இருக்கிறாங்க. அவங்களை தேடி கடவுள் போகிறாரு. தேடி போயிட்டு இறப்பு அப்படின்னு சொன்னால் அதான் நிரந்தரம் இல்லையா, அதுக்கப்புறம் அவனை எப்படியும் காப்பாற்ற முடியாது, அப்படி ஒரு சூழ்நிலை நமக்குள்ளே வந்துடும். அப்படிப்பட்ட அந்த யூத கலாச்சாரத்தில் அந்த பெண் அப்படி தூக்கிட்டு போகிறப்போ இயேசு போயிட்டு, இறந்தவர்களுக்கு கூட நான் வாழ்வு கொடுப்பேன், என்னால் முடியும், என்னால் முடியாதது ஒன்றுமே இல்லை, பெரிய சக்தி, எந்த பெரிய சக்தியாக இருந்தாலும் என்னால் சாதாரணமாக செய்ய முடியுங்கிறதுக்கு இது பெரிய உதாரணம். இயேசு போகிறாரு, அங்கே அந்த இடத்துல அற்புதம் செய்கிறாரு, இறந்தவன் உயிர் பெறுகிறான். God is good and all the time. பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் நிறைய வரலாம். இன்றைக்கி நம்ம கடவுளை தேடி வரலாம் இல்லையா? இன்றைக்கி இந்த இடத்துக்கு வந்திருக்கணும், நம்மை தேடி இயேசு வருவார்.
ஒவ்வொருத்தரும் தேடி வருவார். உங்களுடைய தனிப்பட்ட தேவைகள், உங்களுடைய தனிப்பட்ட கஷ்டங்கள், சுமைகள், வேதனைகள், குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனை எல்லாமே அறிந்தவர் இந்த கடவுள் இல்லையா? உங்களை தேடி வருவாருங்க. தேடி வந்து என்ன உங்களுக்கு தேவை? மகளே அழாத, உன்னுடைய கண்ணீரை நான் கண்டு கொண்டேன், உன்னுடைய துயரத்தை வேதனை நான் கண்டு கொண்டேன், உனக்காக நான் இதை செய்வேன் என்று சொல்லுவார். God is good and all the time. பிரியமானவர்கள், நம்முடைய வாழ்க்கையில் எதை இழந்தாலுமே அந்த சாவையே மீண்டும் வந்து உயிரை கொடுத்த கடவுள் நமக்கு இருக்கிற இந்த சின்ன சின்ன பிரச்சனைகள், கடன் பிரச்சனையாக இருக்கலாம், வியாதியாக இருக்கலாம், சுகரு, பிபி, ஏகப்பட்ட மாத்திரை சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறேன், எங்கள் பக்கத்து வீட்டில் சண்டை, இங்கே சண்டை அப்படின்னு பெரிய பெரிய பிரச்சனையில் வந்துட்டு இருக்கலாம். இதுதான் என் வாழ்க்கையில் பிரச்சனை, இந்த மாதிரி யாருமே அனுபவிக்க அப்படின்னு நம்ம சொல்லிட்டு கூட இருக்கலாம். அப்படிப்பட்ட பிரச்சனைகளுக்கெல்லாம் கடவுள் நல்ல ஒரு தீர்வு சாதாரணமாக சொல்லிட்டு குணப்படுத்திட்டு போயிட்டே இருப்பார். God is good and all the time. பிரியமானவர்களே, இந்த நம்பிக்கை நம்ம இல்லைனா கூட பரவாயில்ல, உங்களை தேடி எப்போவுமே வரப்போகிறார் கடவுள். உங்களை நாடி வரப்போகிறார், உங்களுக்கு சுகத்தை கொடுக்க போகிறார், விடுதலை கொடுக்க போகிறார். இந்த இடத்துல இந்த அந்தோனியார் திருத்தலத்தில் இன்றைக்கி நான் மக்களுக்காக ஜெபிக்க ஆரம்பிச்சிலேருந்து தினமும் ஒரு பெரிய டைரியை போடலாம் வளர்க்குங்க. ஒவ்வொரு நாளும் அவ்வளோ பேர் வந்து ஜெபிக்கிறாங்க. அடுத்த வாரம் வந்து இது நடந்துருச்சு, இது ஆயிடுச்சு. சென்னையில் வந்து வீட்டு பிரச்சனை இருந்துச்சு, தகராறு இருந்துச்சு, அது வந்து ரிஜிஸ்டர் பண்ண முடியல, ஜாம் பண்ணிட்டு போகிறாங்க, அடுத்த வாரம் சொல்கிறாங்க சுமூகமாக முடிஞ்சிடுச்சு. பக்கத்து வீட்டில் வழி விடாமல் இருந்தாங்க, ஜெபிச்சுட்டு போனேன், இன்றைக்கி அவங்க வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கங்க அப்படின்னு சந்தோஷமாக சிரிச்சுட்டு பேசுகிறாங்க. பகையாளியாக இருந்தவங்க, பெரிய கட்டியாக இருந்துச்சு, ஜாம் பண்ணிட்டு போகிறேன், சரியாயிடுச்சு. திருமண தடையாக இருந்துச்சு, அடுத்த வாரம் சொல்கிறாங்க எல்லாமே சரியாயிடுச்சு. அதே போல் என் பையனுக்கு வேலை இல்லாமல் இருந்துச்சு, நான் வந்து ஜெபம் பண்ணேன், அடுத்த வாரம் வந்து சொல்கிறாங்க சரியாயிடுச்சு ஃபாதர். இதெல்லாம் கேட்கும்பொழுது எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. பாருங்கள், கடவுள் மக்களை தேடி போகிறார். அவங்க வந்து கேட்குறதுலாம் டக்கு டக்கு டக்குன்னு கொடுத்துட்டே தான் இருக்கிறார். அப்போ இந்த அளவுக்கு கடவுளால் முடியுது அப்படின்னு சொன்னால் நாம் வைத்திருக்கிற அந்த நம்பிக்கை இல்லாமல் பல வருஷமாக இருந்து ஒரு நேரத்தில் வந்துட்டு ஆண்டவரே உன்னை நம்பி வந்திருக்கிறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா போதும், பெரிய அற்புதங்களை செய்வார். God is good and all the time. பிரியமானவர்களே, இதோ இந்த நம்பிக்கையும் சரி, நம்பிக்கை அற்றவர்களாக இருந்தாலும் சரி, கடவுளுடைய பிள்ளைகளை கடவுள் ஒருபொழுதும் கைவிடுவதில்லை. அவர்களை தேடி வந்து குணப்படுத்துகிறார், உங்களை தேடி வந்து உங்களுக்கு சுகத்தை கொடுக்கிறார், உங்களுடைய கண்ணீரை துடைக்கிறார். இந்த நம்பிக்கையோடு கண்களை மூடுவோமா? கண்களை மூடுவோம். எங்கள் அன்பு தெய்வமே, இது வந்து செவ்வாய்க்கிழமை வேளையில் உம்முடைய பிள்ளைகளை உம் பாதம் ஒப்பு கொடுக்கிறேன். உம்மை நாடி வந்திருக்கிறார்கள், தேடி வந்திருக்கிறார்கள். அந்த நயின் நகரத்திலே இறந்த அந்த மகனை உயிர்ப்பிக்க செய்தவரே, அந்த கைம்பெண்ணுடைய வாழ்க்கையிலே பிரகாசத்தை, ஒளிமயமான வாழ்வை கொடுத்தவரே, நம்பிக்கையை உறுதிப்படுத்தினவரே, இதோ நாங்கள் கூட பல்வேறு துன்பங்கள், வியாதிகள், வருத்தம், சண்டை சச்சரவுகள், பிரிவினைகள், யாரும் எனக்கென்று இல்லாத ஒரு நிலை என்று கூனி குறுங்கி வருத்தத்தில் கண்ணீரில் இருக்கிற பிள்ளைகளை பாதம் ஒப்பு கொடுக்கிறேன். இவர்களை நாடி செல்லும் தெய்வமே, இவர்களை தேடி செல்லும் தெய்வமே, அவர்களுக்கு தேவையானது எல்லாம் ஒவ்வொரு நாளும் கொடுத்து அவர்களை வாழச் செய்யும். உம்மால் முடியும், உம்மால் முடியாதது எதுவுமே இல்லை என்று நாங்கள் நம்புகிறோம். உங்களுடைய தலைமுடியெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது என்று சொன்னவரே, இதோ எங்களை பற்றி தனிப்பட்ட விதத்தில் அறிந்தவர் தகப்பனாக இருக்கிறீர் என்பதை புரிந்து கொள்ளுகிறோம். இதோ இந்த கோடி அற்புதருடைய திருத்தலத்தை நாடி வந்த நாங்கள் எங்களுடைய சுமைகளை, வேதனைகளை, மன்றாட்டுக்களை கோடி அற்புதருடைய பாதத்திலே சமர்ப்பிக்கிறோம். கோடி அற்புதரே, பதுவை அந்தோனியாரே, அனைத்தையுமே இயேசுவினிடம் கொண்டு போய் சேரும். எங்களும் இயேசுவிடம் அழைத்து செல்லும். நாங்கள் நம்பிக்கையோடு வாழ்வுக்கு தேவையான அனைத்தையும் பெற்று மகிழ்வோடு முக மலர்ச்சியோடு வாழ ஆற்றல் தாரும். இவை எல்லாம் எங்கள் ஆண்டு வரும் மீட்பெருமான இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் என் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். மன்றாட்டுக்கள். எங்கள் அன்பு தந்தையை இறைவா, பாவத்தினால் பலவீனமடைந்திருக்கும் எங்கள் ஆன்மா உமது தெய்வீக அன்பையும் அருளையும் ஆசிரையும் பெற்று புது வாழ்வு வாழ வழிவகுக்க வேண்டும் என்று புனித அந்தோனியாரின் தோழமையில் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எங்களுக்கு உமது அன்பு வாழ்விலும் விசுவாசத்திலும் திரு அவை தோழமையிலும் நீர் பங்கு கொடுத்ததற்காக நன்றி கூறும் இவ்வேளையில் நாங்கள் எடுத்துக்காட்டான சாட்சிகளாக வாழ
துணை செய்ய வேண்டும் என்று புனித அந்தோனியாரின் தோழமையில் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். இறைவனாகிய உம்மையும் உமது சாயலாக படைக்கப்பட்ட எங்கள் அயலாரையும் அன்பு செய்யவும் எங்களால் இயன்ற உதவியை பிறருக்கு தாராளமாக செய்து உமது இரக்கத்தையும் வள்ளல் தன்மையையும் ஓரளவுக்கு எங்கள் வாழ்வில் பின்பற்ற வேண்டும் என்று புனித அந்தோனியாரின் தோழமையில் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். காலங்களை அர்ச்சிக்கின்ற இறைவா, எங்கள் பிள்ளைகள் மற்றும் எங்களின் எதிர்காலத்தை நீர் ஆசீர்வதியும். எங்கள் பிள்ளைகள் பொறுப்புடன் திட்டமிட்டு உழைத்து உமது அருளால் முன்னேறவும் ஓர் ஒளிமயமான எதிர்காலத்தை நீர் அவர்களுக்கு அமைக்க உதவும் வேண்டுமென்று புனித அந்தோனியாரின் தோழமையில் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். பிரிந்த குடும்பங்கள் ஒன்றிணையவும் சமாதானம் இல்லாத நாடுகள் அமைதி பெறவும் வேலையின்றி வாடுபவர்கள் நல்ல வேலை வாய்ப்பு பெறவும் ஏமாற்றத்திலும் சோதனையிலும் தவிப்போர் புது வாழ்வு பெறவும் வேண்டுமென்று புனித அந்தோனியாரின் தோழமையில் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். இந்த ஜெப வேளையிலே நாங்கள் நம்பிக்கையுடன் உமது பிரசன்னத்திலே எடுத்து வைக்கின்ற மன்றாட்டுக்களை ஏற்று எங்களுக்கு தேவையான எல்லா நன்மைகளையும் ஆசீரையும் வழங்கிட வேண்டும் என்று புனித அந்தோனியாரின் தோழமையில் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். மேலும் மார்சலின் மேரி, சாரன் ரிச்சர்ட் உடல் சுக வேண்டி குடும்பம் நன்றி பலியாக, ராபின் ஜெயந்தி, கெவின் இன்ஃபென்ட் உடல் சுக வேண்டி குடும்ப சமாதான வேண்டி, சகாய ராணி ரூபி தொழில் வளர்ச்சி அடைய வேண்டி நினைத்த காரின் அனுகூலமாக திருப்பலியிலே மன்றாடுவோம். இதயம் பாடும் இனிய பாடல் இறைவா உமக்காக, இகத்தில் காணும் படைப்பு யாவும் இறைவா எனக்காக. நினைத்தேன் நான் தர அனைத்தும் உந்தன் காணிக்கை. நினைத்தேன் நான் தர அனைத்தும் உந்தன் காணிக்கை. என் இதயம் பாடும் இனிய பாடல் இறைவா உமக்காக, இகத்தில் காணும் படைப்பு யாவும் இறைவா எனக்காக. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இவளை எல்லாம் உள்ள தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகபடி மன்றாடுங்கள். ஆண்டவர் தம் திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பணியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, மாட்சியான உம் புனிதர்களுடைய பாடுகளின் நினைவாக உம் மக்களின் காணிக்கைகள் ஏற்றள உம்மை வேண்டுகின்றோ. இவை கொர்னோலியோ, சிப்ரியான் என்னும் புனிதர்களுக்கு மறை துன்புறுத்தலின் போது மன வலிமை அளித்தது போல எங்களுக்கும் எதிர்ப்புகளின் நடுவில் நிலையான மனதினை அளிப்பீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி பாடுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும்.
எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் புனிதர்கள் பெருமை அடைவதால் மாட்சி பெறுகின்றே. அவர்களுடைய பாடுகளை சார்ந்தவை அனைத்தும் உம்முடைய ஆற்றலின் வியத்தகு செயல்களே. நீரே எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக அவர்களுக்கு இத்தகைய நம்பிக்கை ஆர்வத்தை கனிவுடன் கொடுக்கின்றேன். நிலைத்திருக்கும் உறுதிப்பாட்டை ஊட்டுகின்றேன். ஆகவே விண்ணகத்திலும் மண்ணகத்திலும் உள்ள அனைத்தும் உம்மை தொழுது வணங்கி புதியதொரு பண்பாடுகின்றன. வானதூதர்களின் அணிகள் அனைத்தோடும் நாங்கள் சேர்ந்து முடிவின்றி ஒன்றாக பறைசாற்றி பாடுவதாவது: தூயவர் 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 ஆர்ப்பரிகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசனா, உன்னதங்களிலே ஓசனா, உன்னதங்களிலே ஓசனா, உன்னதங்களிலே ஓசனா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசனா, உன்னதங்களிலே ஓசனா, உன்னதங்களிலே ஓசனா, உன்னதங்களிலே ஓசனா, உன்னதங்களிலே ஓசனா. இதோ இந்த நேரத்தில் நம்மை முழுமையாக ஒப்பு கொடுப்போம். நம்மை தேடி வரும் இயேசு நம் கண்ணீரை துடைக்க, நமது தேவைகளை பூர்த்தி செய்ய நம்மை தேடி வருகிற நற்கருணை ஆண்டவரை பக்தியோடு பராக்குகளுக்கு இடம் கொடுக்காமலே செபிப்போம். ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும்
பலருக்காகவும் சிந்தப்படும் இதய நினைவாக செய்யுங்கள். இதய நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திரும்ப நெஞ்சு உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையோடு மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்திருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயா ஜீவானந்தம், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்திருளும். அன்பு தெய்வமே, உம்முடைய அன்பு தோழர் கோடி அற்புதர் பதுவை அந்தோணியாருடைய பெயரால் இங்கே கூடியிருக்கிற ஒவ்வொரு பக்தர்களையும் உமது பாதம் ஒப்புக் கொடுக்கிறேன். அவர்கள் சுமந்து வந்த அனைத்து தேவைகளையும் பாதம் ஒப்புக் கொடுக்கிறேன். இவர்களை தேடிச் சென்று அவர்களுக்கு தேவையான அன்றாட நிகழ்வுகளை எல்லாம் கொடுத்து மகிழ்விக்கச் செய்திருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரம். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமரள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினால் பயிற்சி பெற்று நாம் விண்ணக தந்தை நோக்கி மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளுமை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்லுகிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீர. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக.
என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி என்றும் உங்களோடு இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்துவின் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். இதோ இறைமகன் இயேசு கிறிஸ்து. நாம் துன்பத்தில், துயரத்தில், கண்ணீரில், வேதனையில் இருக்கும் பொழுது, நம்பிக்கை இழந்து வாழ்கிற பொழுது நம்மை நாடி வந்து நமக்கு நலன் கொடுப்பவர், வாழ்வு கொடுக்கிற தெய்வம். இவரின் விருந்திற்கு அழைக்கப்பட்ட நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்திருக்க நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். இயேசுவில் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த திவ்ய திருநற்கருணை விருந்திலே கத்தோலிக்க கிறிஸ்து மட்டுமே பங்கேற்க வேண்டுமாய் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். பிற சமயத்தினர், பிற சபையை சார்ந்தவர்கள் இதில் பங்கெடுக்க வேண்டாம் என உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அருட்சகோதரிகள் இருந்தால் திவ்ய நற்கருணை வழங்க வரவும். இயேசுவே என் இறைவா, என் இதயத்தில் எழுந்து வா. இயேசுவே என் இறைவா, என் இதயத்தில் எழுந்து வா. உயிராய் என்னில் உறைபவா, உணவாய் என்னில் கலந்து வா. உயிராய் என்னில் உறைபவா, உணவாய் என்னில் கலந்து வா. உன்னத வாழ்வு வாழவா. இயேசுவே என் இறைவா, என் இதயத்தில் எழுந்து வா. இயேசுவே என் இறைவா, என் இதயத்தில் எழுந்து வா.
காயப்பட்டு கலங்கி நின்றேன் கனிவாய் என்னை கருப்பிட்டாய் காயங்களை ஆற்றிவிட்டாய் கல்வாரி நாயகனே எனக்காக பலியானாய் கல்வாரி நாயகனே எனக்காக பலியானாய் எழுந்து வா எங்கள் எழுந்து வா இயேசுவே என் இறைவா என் இதயத்தில் எழுந்து வா இயேசுவே என் இறைவா என் இதயத்தில் எழுந்து வா வாழ்வெல்லாம் சோர்ந்துள்ளேன் தாகத்தோடு அன்றி வந்தேன் மார்போடு அணைத்துக் கொண்டாய் மனமாற்றம் எனக்கு தந்தாய் வாழ்வெல்லாம் சோர்ந்துள்ளேன் தாகத்தோடு அன்றி வந்தேன் மார்போடு அணைத்துக் கொண்டாய் மனமாற்றம் எனக்கு தந்தாய் பின்னவரின் மாபரனே மனதை யாரும் நாயகனே பின்னவரின் மாபரனே மனதை யாரும் நாயகனே எழுந்து வா என்னில் எழுந்து வா இயேசுவே என் இறைவா என் இதயத்தில் எழுந்து வா இயேசுவே என் இறைவா என் இதயத்தில் எழுந்து வா உயிராய் என்னில் உறைபவா உணவாய் என்னில் கலந்து வா உயிராய் என்னில் உறைபவா உணவாய் என்னில் கலந்து வா உன்னத வாழ்வு வாழவா இயேசுவே என் இறைவா என் இதயத்தில் எழுந்து வா இயேசுவே என் இறைவா என் இதயத்தில் எழுந்து வா நன்றி மன்றாட்டுக்கள். நன்மை தனத்தின் ஊற்றாகிய இறைவா, உம் அன்பு திருமகன் இயேசுவை எங்களுக்கு ஆன்ம உணவாக கொடுத்து எங்களை உமது கண்ணின் கடிவிழி போல் காத்து வரும் உமது பேருபகாரத்துக்காக புனித அந்தோனியாரின் தோழமையில் இறைவா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். திருச்சபைக்காகவும் எங்களை உமது அனுபவத்திற்கு அழைத்து செல்லும் திருவற்சாதனங்களுக்காகவும் அதனால் நாங்கள் அருள் வாழ்விலும் விசுவாசத்திலும் வளர்ந்து வருவதற்காகவும் புனித அந்தோனியாரின் தோழமையில் இறைவா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தனிப்பட்ட முறையிலும் குடும்பத்திலும் நாங்கள் எத்தனையோ நன்மைகள் பெற்றுள்ளோம். நீர் எங்களுக்கு வாழ தந்த வாய்ப்புக்காகவும் நாங்கள் சந்தித்த நல்ல மனிதர்களுக்காகவும் நல்ல நிகழ்ச்சிகள் மற்றும் கிடைத்த உன்னதமான அனுபவங்களுக்காகவும் புனித அந்தோனியாரின் தோழமையில் இறைவா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இங்கு நன்றி சொல்ல வந்திருக்கின்ற எம் சகோதர சகோதரிகள் வாழ்வில் நீர் செய்த எல்லா நன்மைகளுக்காகவும் அளித்த அருள்களுக்காகவும் புனித அந்தோனியாரின் தோழமையில் இறைவா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் வாழ்வு உம திருக்கொடை என உணர்கின்றோம். நீர் எங்களுக்கு தந்திருக்கின்ற உடல் உள்ள சுகத்திற்காகவும் விடுதலைக்காகவும் புனித அந்தோனியாரின் தோழமையில் இறைவா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தனிப்பட்ட முறையில் நாங்கள் பெற்றுக்கொண்ட எல்லா நன்மைகளுக்காகவும் இப்பொழுது மௌனமாக இறைவனுக்கு நன்றி கூறுகிறோம். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. கோடி அற்புதர் புனித அந்தோனியாரே, இயேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, கோடி அற்புதர் அந்தோனியாரின் அன்பு பக்தர்களே, இந்த மாதத்தின் 3வது நவநாள் திருப்பலியில் நாம் பங்கெடுக்க வந்திருக்கின்றோம். நிறைய பேர் நடந்ததையெல்லாம் சொல்லி நாங்கள் நன்றி பெருக்கோடு வந்திருக்கிறோம் என்று சொல்கிறீர்கள். ஒரு சிலர்
அந்தோனியரை நாடி வந்திருக்கிறோம், மிகவும் நம்பிக்கையோடு வந்திருக்கிறோம், எங்களுக்கு இது அனுகூலமாக வேண்டும் என்று சொல்லி நீங்கள் வந்திருக்கிறீர்கள். வந்திருக்கிற அனைவருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து நம்பிக்கையோடு உங்களுடைய ஜெபங்களையும் வேண்டுதல்களையும் வைக்க உங்களை அன்போடு அழைக்கின்றோம். இங்கே இன்று வந்திருக்கின்ற ஒவ்வொரு நம்பிக்கையாளர்களையும் வருக வருக என திருத்தலத்தின் சார்பாக பாராட்டி வரவேற்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, இன்று பிற்பகல் 12 மணிக்கு பிறகு பெதஸ்தா சித்த மருத்துவமனை மருத்துவ இலவச ஆலோசனையானது வழங்கப்படுகிறது. மாதத்தின் ஒவ்வொரு 3வது செவ்வாய்க்கிழமையும் நடைபெறுகிறது. டாக்டர் கின்ஸ்லி அவருடைய குழுவினரோடு சேர்ந்து நாள்பட்ட நோய்களுக்காக கூட அவர்கள் ஆலோசனை வழங்குகிறார்கள். நீங்கள் சென்று பயனடைமாறு அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையிலும் உங்களுக்கு தெரியும், நமது இறை ஊழியர் தந்தை ஜான் பீட்டர் சவரியனாய் கல்லறையிலே ஜெபம் நடக்கிறது, ஜெப வழிபாடு நடைபெறுகிறது. அவர்களுக்காக சரியாக 12 மணிக்கு நற்கருணை ஆராதனையும் திருப்பலி நடைபெறும் எனவும் உங்களுக்கு அன்புடன் தெரிவித்துக் கொள்கிறோம். உங்களுடைய உடைமைகளை தயவுசெய்து பாதுகாத்து கொள்ள வேண்டுமாயும் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். குருமானவர் நிதி வழங்கி வருகின்ற ஒவ்வொரு நன்கொடையாளர்களையும் ஒவ்வொரு உபகாரிகளையும் நன்றியோடு பாராட்டுகின்றோம். அவருடைய பெயர்கள் விவரம்: ஆண்ட்ரலின் திருச்சி, ஜாக்குலின் கல்பாளையம் கீழப்பாலூர், ராணி சேவியர் கருமண்டபம், ஆரோக்கிய மேரி MK கோட்டை, சார்ல்ஸ் ஆண்டனி ராஜ் திருச்சி, பென்கர் ஜோஷுவா சோமரசம்பேட்டை, ஈவானா திருச்சி, ஆண்ட்ரின் ஃபேமிலி புல்லம்பாடி, அபி திருச்சி, பாப்பு ராஜ் லீமா புறத்தாக்குடி, சைமன் ராஜ் மாணிக்கபுரம், ஜான் அலெக்ஸ் வரகநேரி, கேப்ரியல் டிவிஎஸ் டோல்கேட், டேவிட் திருச்சி, மரிய ஆனந்தம் திருச்சி, பர்னபாஸ் லீமா திண்டுக்கல், பாக்கியத்தம்மாள் பெட்டவாய்த்தலை, ஜெரால்ட் ஃபாபியோ வாழவந்தான் கோட்டை. இவர் அனைவருக்கும் நமது நன்றியும் வாழ்த்தையும் பாராட்டி தெரிவித்துக் கொள்வோம். கரங்களை தட்டி அவர்களுக்காக ஜெபங்களை ஒப்புக் கொடுப்போம். அப்பம் வழங்குகிறவர்கள் தொடர்ந்து நன்றியோடு அப்பங்களை வழங்கி கொண்டிருக்கிறவர்கள்: ஜெயா ராணி ஃபாத்திமா நகர், இருதயசாமி தஞ்சாவூர், மிஸ்ஸஸ் ஆரோக்கிய மேரி MK கோட்டை, ஃப்ளோரா பிரான்சின் திருச்சி, ஜேசுதாஸ் திருச்சி, சைமன் BHEL, பாக்கியத்தம்மாள் பெட்டவாய்த்தலை, அந்தோனியம்மாள் திருச்சி, ஹேலன் மாத்தூர், டேசன் சோஃபியா குலமாணிக்கம், அருள் பிரகாச நிர்மலா புறத்தாக்குடி, பிரான்சிஸ் சேவியர் பிராட்டியூர், மார்ஷலின் மேரி திருச்சி. இவர்களையும் நன்றியோடு வாழ்த்தி பாராட்டுவோம். திருப்பலி இந்த நேரத்திலே அப்பம் வழங்கப்படும். தயவுசெய்து அப்பம் வழங்குகின்ற வாலண்டியர்ஸ் முன் வருக. அவர் கொடுக்கின்ற பொழுது அனைவரும் பெற்று அதற்கான நன்றியையும் செலுத்துங்கள். ஏனென்றால் நன்றியோடு கொடுக்கப்படுகின்ற அப்பங்கள் புனிதமானது. ஆகவே அவைகளை பெறும்போது நீங்கள் நம்பிக்கையோடு பெறுமாறும் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அதே நேரத்தில் அபிஷேக எண்ணெய் பெற விரும்புகிறவர்களும் தயவுசெய்து வரிசை கிரமமாக வந்து கொண்டி அடித்து கொண்டு வராமல் வரிசை கிரமமாக வந்து பெற்று செல்லுமாறியும் அன்பு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி. நன்றியோடு மன்றாடுவோமாக. ஆண்டவரே, திருவிருந்தில் பங்கு பெற்ற நாங்கள் உம்மை பணிந்து வேண்டுகின்றோம். மறை சாட்சியரான கொர்னோலியோசு பிரியன் என்னும் புனிதர்களின் எடுத்துக்காட்டை பின்பற்றி நாங்கள் ஆவியாரின் வல்லமையால் உறுதி பெற்று நற்செய்தியின் உண்மைக்கு சான்று பகர்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். அனைவரும் முழந்தால் படியிட்டு நோயாளிகளுக்கான சிறப்பு ஜெபத்திலே நம்மை ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். எங்கள் மத்தியிலே பிரசன்னமாக இருக்கிற ஆண்டவராகிய இயேசுவே, இந்த ஜெப தோழமை வாய்ப்புக்காக உம்மை போற்றுகிறோம். சமாதானத்தை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று சொன்னீரே. இது உமது அன்பு பிள்ளைகளாகி எங்களிடம் உமது தெய்வீக சமாதானமும் இரக்கம் என்றும் இடம் பெறுவதாக. உமது சமாதானத்தின் தூதர்கள் எங்களோடு குடிகொள்வார்களாக. இறைவா, உடல் உள்ள ஆன்ம சோதனை ஆபத்துக்களிலிருந்து எங்களை காப்பாற்றும். தீமைகள், தீய சக்தியின் ஆதிக்கம், கொடுமைகள் எங்களை அணுகாதிருக்கட்டும். உம்மை நினைப்பது, ஜபிப்பது போன்ற ஆன்ம காரியங்கள் நாங்கள் கொண்டிருக்கும் அசடத்தனம் எங்களை விட்டு அகலட்டும். ஏமாற்றம், அநியாயம், பகைமை, சண்டைகள், பிரமாணிக்கமின்மை, கடுமைகளில் கவலையற்ற தன்மை, போதிக்கு அடிமையாதல், அளவு கடந்த உலக ஆசை, செல்வ செருக்கு போன்ற சுயநல செயல்பாடுகள் எங்களை தாக்கி உம்மிடமிருந்து வழி தவற விடாதேயும். பெரும் சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களை எல்லாரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொன்ன இயேசு தெய்வமே,
நீர் இந்த உலகில் வாழ்ந்தபோது சென்ற இடமெல்லாம் நன்மை செய்து உம்மை தேடி வந்த எல்லா மக்களுக்கும் நற்சுகமும் நல்வாழ்வும் தந்தீரே. இன்று உடல் உள்ள பாதிப்புகளால் கஷ்டப்படும் எங்களையும் இன்னும் பல்வேறு இல்லங்கள் மருத்துவமனைகளில் வேதனைப்பட்டு குணம் பெற ஏங்கும் உமது அடியார்களையும் கண்ணோக்கியருளும். இவர்களின் கண்ணீரை துடைத்திரளும். பூரண சுகமும் விடுதலையும் தந்திரளும். உமது தெய்வீக இன்பத்தில் நித்தியத்திற்கும் பங்கு கொள்ளும் பாக்கியத்தை தந்திரளும். எவ்வாறு இறைவா உமது திருப்பெயர் மகிமை இவர்களிடம் விளங்கச் செய்யும். நன்றி உள்ளவர்களாக மாற்றும். இவர்கள் வாழ்வை ஆசீர்வதியும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை காத்தருள உங்களோடு இருப்பாராக. உங்களை ஆதரிக்க உங்களோடு இருப்பாராக. உங்களை காப்பாற்ற உங்கள் பின் இருப்பாராக. உங்களை ஆசீர்வதிக்க உங்கள் மேல் இருப்பாராக. உங்களுக்கு அருளையும் ஆரோக்கியத்தையும் சமாதானத்தையும் அளிப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவி நம் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. வானம் திறந்து வெண்புற போல இறங்கி வர வேண்டும். தேவ வல்லமை தர வேண்டும். தேவ வல்லமை தர வேண்டும். வானம் திறந்து வெண்புற போல இறங்கி வர வேண்டும். தேவ வல்லமை தர வேண்டும். தேவ வல்லமை தர வேண்டும். யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இங்கு நடக்கணுமே. யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இங்கு நடக்கணுமே. அப்படியே இங்கு நடக்கணுமே. வானம் திறந்து வெண்புற போல இறங்கி வர வேண்டும். தேவ வல்லமை தர வேண்டும். தேவ வல்லமை தர வேண்டும். நவநாள் ஜெபம். நவநாள் ஜெபம். குழந்தை இயேசுவை கரத்தில் ஏந்தும் பாக்கியம் பெற்ற பரிசுத்தரான அந்தோனியாரே, வல்லமையுடன் இறைவனிடம் பரிந்து பேசுகிறவரே, துன்பப்படுவோருக்கு துணை புரியும் வள்ளலே, ஏழைகளையும் ஆதரவற்றவர்களையும் அன்புடன் அரவணைக்கும் நேச தந்தையே, இருபது பக்தர்களாகிய நாங்கள் ஆழ்ந்த விசுவாசத்துடனும் அசைக்க முடியாத நம்பிக்கையுடனும் உமது திருத்தலத்திற்கு விரைந்து வந்துள்ளோம். நீர் ஏந்தியுள்ள குழந்தை இயேசுவிடம் எங்களின் ஆன்ம சரீர தேவைகளுக்காக பரிந்து பேசினால் கருணையின் கடலான அவர் ஒருபோதும் தள்ளிவிட மாட்டார். தந்தைக்குரிய உமது நேச பராமரிப்பில் எங்களுக்கு முழு நம்பிக்கை உண்டு. நாங்கள் கேட்டுள்ள இப்போது கேட்க போகும் விண்ணப்பங்களை இறைவனிடம் எடுத்து கூறி மன்றாடும். புதுமை வள்ளலே, உம்மை கூவி அழைப்போருக்கு செவி கொடுப்பவரே, உம் கரங்களால் அரவணைக்கப்பட விரும்பிய இனிய குழந்தை இயேசுவிடம் இந்த எங்கள் விண்ணப்பங்களை சொல்லி பரிந்து பேசுவீராக. இவை எங்களுக்கு கிடைக்க கிடைக்க பெற்று பெற்று நாளென்றும் உமக்கு நன்றி உள்ளவர்களாக இருப்போம். மகிமை பொருந்திய புனிதரே, நாங்கள் கேட்பது எங்களுக்கு நல்லதல்ல என்றால் இதைவிட சிறந்தொன்றை இறைவனிடமிருந்து எங்களுக்கு அடைந்து கொடுத்தருளும். ஆமென். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் பேறு பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சிமை உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்னிடம் இருப்பதாக. ஆமென். இறைவனின் சித்தத்தை ஏற்று வாழ்ந்த புனித அந்தோனியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இறைவனின் சித்தத்தை ஏற்று வாழ்ந்த புனித அந்தோனியாரே, எங்களுக்காக
வேண்டிக் கொள்ளும். இறைவனின் சித்தத்தை ஏற்று வாழ்ந்த புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாமல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் கோடி அற்புதர் பதுவை அந்தோணியார் வழியாக நம்மை ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. வரிசையாக வாங்க, தயவுசெய்து கூட்டமாக வர வேண்டாம். திரும்பி போகிறது நேரமாகும் உங்களுக்கு. வரிசையாக வந்தீங்கன்னா கரெக்டாக போயிடலாம். தயவுசெய்து அபிஷேக நெய்யை முண்டெடுத்து கொள்ளாமல் பக்தியோடு பெற்றுச் செல்லுமாறு அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். புதுமை வல்லலே புனித அந்தோணியாரே, உன் புகழ் பாடும் பக்த குரல் கேட்டிடுவாயே, எந்தன் குறைகள் எல்லாம் போக்கிடுவாயே. புதுமை வல்லலே புனித அந்தோணியாரே, உன் புகழ் பாடும் பக்த குரல் கேட்டிடுவாயே, எந்தன் குறைகள் எல்லாம் போக்கிடுவாயே. புதுமை வல்லலே புனித அந்தோணியாரே. புதுமை வல்லலே புனித அந்தோணியாரே, உன் புகழ் பாடும் பக்த குரல் கேட்டிடுவாயே, எந்தன் குறைகள் எல்லாம் போக்கிடுவாயே. புதுமை வல்லலே புனித அந்தோணியாரே. தந்தை, மகன், தூய ஆவியின் பேராலே ஆமென்.